வாங்கடா. கையில செல்லு இருக்குமா? இருக்கு. இப்போ நான் என்ன ரேட் இருக்கு? என்ன செல்லு இருக்கு? சாம்சங் M31s இருக்கு. ஓகே. இது வந்து விவோ ஒரு மாடல் இருக்கு. இதெல்லாம் எப்படின்னா? இது வந்து OnePlus. ஓகே. நல்லா தான் இருக்குது. இது எப்படின்னா? இது வந்து 6000 வரும். 6000 வருங்களா? இதுவும் செல்லுனா? இல்லை அது கொஞ்சம் பார்ப்பேன். இது மூணு நல்லா இருக்கு. சரி இல்லையா? சரி ஓகே. சூப்பராக இதுவும் வச்சுருவோம். இது நல்லா இருக்குண்ணா. என்ன ரேட்னா அது? 4500 வரும். 4500ங்களா? அது பார்த்து சொல்லுங்கண்ணா. நல்ல ஒரு கம்பெனி சாம்சங் இல்லையா? சரிண்ணா. செல்லு நல்லா தான் இருக்குது. வீட்டில் பொண்டாட்டி மட்டும் காட்டி எடுத்துட்டு வந்துட்டுமாண்ணா? நாளைக்கு புதுசாக கடை வச்சிருக்கேன். நான் பொண்டாட்டி தான் ஆசைப்பட்டுது. புரியுது. நாளைக்கு புதுசாக கடை ஆரம்பிச்சிருக்கேன். யாரும் தெரியாது இந்த ரோட்டில். இந்த சந்து 4வது வீடு தானே நம்ம வீடு. என்னடா அடிக்கடி பாக்குறேன், அவங்க கடை பார்த்து தான் இருக்கோம். என்னன்னா 4வது வீடுனா அந்த சந்து தானா? பேரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோங்க. என் பேர் என்ன? சூர்யா தானே என் பேரு. ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோங்க. ஃபோன் நம்பர்னா எழுதிங்கண்ணா. 84 94 28 அப்புறம் 14 12 1 நம்பர் கரெக்டாக வந்துச்சா? பாருண்ணா 10 நம்பரு. பேர் சூர்யாண்ணா. சரி சரிண்ணா. நான் போயிட்டு கண்டிப்பாக வந்துடுறேண்ணா. சீக்கிரம் கண்டிப்பாக ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்துடுறேன் வீட்டை கேட்ட. சரிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. யார் பத்த பிள்ளையோ நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கலாம். வீடு இந்த பக்கம் போயிட்டு இருக்காரு. 1 hour later. ஹலோ அண்ணா, சூர்யாங்களா? சொல்லுங்கண்ணா. நான் வேல் மொபைல்ஸ் கால் பண்றேண்ணா. 1 hour முன்னாடி மொபைல் வேண்டி போயிருந்தீங்களே. ஆமாண்ணா. நீங்க என்ன வரல? அண்ணா போன் நல்லா இருந்துச்சுண்ணா. பொண்டாட்டிட்டு காட்டினா ரொம்ப பிடிச்சி போச்சா. இந்த ரேஷன் கடை வரைக்கும் வந்திருக்குண்ணா. ரேஷன் பொருள் வாங்க கியூல நின்று இருக்கேண்ணா. வந்துடுறேண்ணா. ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். இப்ப உடனே வந்துடுறேண்ணா. சீக்கிரம் வாங்க. உடனே வந்துடுறேண்ணா. வெளியே போகணும். சீக்கிரம் வாங்க. கண்டிப்பாண்ணா. 3 days later. ஹலோ சொல்லுண்ணா. என்னையா ஒரு நாள் முன்னாடி ஃபோன் வாங்கிட்டு போனீங்கன்னு பணமே தரல? ஆமாண்ணா, மாமியாரோட அம்மா செத்துட்டாங்கண்ணா. ரொம்ப கஷ்டமா போச்சுண்ணா. யாருன்னே தெரியாம மொபைல் கொடுத்து வந்துடுறேண்ணா. கண்டிப்பா ஒரு 2 மணி நேரம்ல வந்துடுறேண்ணா. சீக்கிரம் பார்த்து எடுத்துட்டு வாண்ணா. சரிண்ணா, கண்டிப்பா வந்துடுறேண்ணா. தருவானா தரமாட்டானா? அப்படியே ஆட்டைய கட்டிய போட்டுருவானோ? 1 week later. நான் அந்த மொபைல் கடையில பேசுறேன். 10 நாள் ஆயிடுச்சுன்னா ஃபோன் வாங்கிட்டு போனீங்க, பணமே என்ன தரல? ஆமா, நான் தான் அன்னைக்கே சொன்னேண்ணா. மாமியாவோட அம்மா செத்துட்டாங்கன்னு. காரியம் வச்சிருக்காங்கண்ணா. உடனே வர முடியாது, தூரம் இல்லைண்ணா. என்னண்ணா எதையாவது சொல்லிட்டே இருக்கீங்க? உங்க நம்பி நான் கொடுத்தது கண்டிப்பா கொடுத்துருவேண்ணா. உங்க போன நான் தூக்கிட்டுலாம் போட மாட்டேன்னா. கண்டிப்பா பணம் கொடுக்க மாட்டேங்க. நான் எடுத்து கொடுங்க. நம்புங்க, கண்டிப்பா காரியம் முடிஞ்சோடனே கண்டிப்பா கையோட வந்துடுறேண்ணா. 2 weeks later. அதாவது தம்பி, ரொம்ப நாளா கடன் வசூலாளன்னு வச்சுக்கோ. காலையில ஒரு நரிமுகத்துல முடிச்சு போய் கேட்டு பாரு. வர வேண்டிய பணம் எல்லாம் வந்து சேர்ந்து. நான் மொபைல் கடையில பேசுறேண்ணே. சொல்லுண்ணா. ஏன்னா 10 நாள் தரேன், நீங்க 30 நாள் ஆயிடுச்சு. எனக்கு சீக்கிரம் பணம் எடுத்து கொடுங்கண்ணே. வாடகை தரேன், பணம் எடுத்துட்டு வாங்க சீக்கிரம். இந்த முறை 30 முடிஞ்சோடனே கண்டிப்பா நான் வந்து கொடுத்துறேன். மொபைல் எடுத்து கொடுத்துருவேன். எடுத்துட்டுலாம் நான் ஒரு விட்டு ஓட மாட்டேன். நம்புங்கண்ணா. Early the next morning. டேய் நரி, கடன் முதலாளி வந்திருக்கேன், எழுந்திரிப்பா. பத்திக்குமா நரி ஊட விட்டுருச்சு. சக்சஸ். ராமசாமி பணத்தை எடுத்து வைடா. ஹலோ ஹலோ, எத்தனை நாள் ஆச்சு ஃபோனை வாங்கிட்டு? பணத்தை கொடுயா, இல்லை ஃபோன் எடுத்தா கொடு. எனக்கு என்ன நாளைக்கு இன்னைக்கு எடுத்து பணத்தை கொடுண்ணா, இல்லை மொபைல் எடுத்து கொடுங்கண்ணா. நான் கண்டிப்பா வந்துடுறேன். நம்புங்கண்ணா. உங்க போன் என்ன பத்திரமா வச்சிருக்கேண்ணா. இவன் யாருக்கு சாமி கும்பிட்டான்? போடா போக்கத்தவன. உனக்கு எதுக்குடா பணம் தரணும்? உங்கள்கிட்ட வேணா கொடுக்கல சட்டமான பிக்காளிப்படா, பீத்திரப்படா, பிசுறாளிப்படா. போடா பணம் வேணுமாம்ல. பணம் இவனுக்கு பெரிய இவர். என்ன நம்ம அவன் மாமியாரோட அம்மாவுக்கு சாமிட்டானா இல்லை நம்ம மொபைல் சாமிட்டானே தெரியலையே. நேர மாட்ட நக்கர மாடு கெடுத்த மாதிரி சும்மா இருந்த என்ன சொல்லி விட்டானுங்கடா. ராமசாமி கொடுத்த பணம்